Mrs. VMA, a registered taxable person under regular scheme, provides following information respect of supplies made by it during the month of April 2023. Intrastate supply of goods, sir. Intrastate supply of goods of 1000 packets of detergents at 400 each along with a plastic bucket worth rupees 100 each with the packet being a mixed supply. Shreya, mixed supply na enna nakano? Shreya, Vijayalakshmi, Ashwini, யாரா சொல்லுங்க மிக்சட் சப்ளைனா என்ன அர்த்தம்? கேக்குதுடா. Okay, chalo. Good. Supply of online educational journals, a private coaching center providing tuitions to students being intrastate supply. VMA has received the following inward supplies. Intrastate, அதுக்கு வந்து 40,000 is missing. Repairing of bus with seating capacity of 20 used to transport its employees from the residence, employees to residence. Opening balance of ITC கொடுத்துருக்காங்க 10,000 10,000. Following information, minimum net GST payable வந்து கொடுத்துருக்காங்க. அஷிதா, அந்த சம் ஞாபகம் இருக்கா அஷிதா? சம்ல என்னலாம் சொல்றாங்க? சொல்லுங்கம்மா, क्वेश्चनல என்ன கேக்குறாங்கடா? என்னலாம் கொடுத்துருக்காங்க? சரி, ஓகே. அப்புறம் அப்புறம் ஸோ ஆர்டர் ஆஃப் எப்படிடா ஐடிசிக்கு ஆர்டர் என்ன? ஐடிசிக்கு ஃபர்ஸ்ட் இப்போ லெட்ஸ் டேக் ஐஜிஎஸ்டி வச்சுக்கோங்களேன். ஆர்டர் என்ன ரூல்ஸ் சொல்றது? அப்புறம் சூப்பர். அப்புறம் சரி, ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த சம்? நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்? எந்த ஐட்டம்ஸ்லாம் வரும் சொல்லுங்க? என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வரும்? ஐஜிஎஸ்டிக்கு ஃபர்ஸ்ட் எந்த ஐட்டம்ஸ் வரும்? எது இதுல ஐஜிஎஸ்டி? ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க?
சரி. ஓகே. அப்புறம் அடுத்தது? ம். 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 குட். ம். சூப்பர். அப்புறம்? அப்புறம்? அப்புறம் டாக்ஸ் பேயபிள் ஆன் அவுட்வர்ட் சப்ளைஸ்க்கு இது ஐடிசி சொல்லிட்டீங்க. அப்புறம் அவுட்வர்ட் சப்ளைஸ்க்கு இன்டர்ஸ்டேட் சப்ளை. இது வந்து இந்த பார்ட் ஆஃப் இட் இப்போ கவர் பண்ணோம் இல்லையா? 10,000 10,000 80,000 ஓடுது. அப்புறம் ஐடிசி ஆன் இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்க்ளூடிங் அந்த மிஸ்ஸிங் இன்வாய்ஸ்னால 1 lakh போகுது. இன்வெர்ட் சப்ளைஸ்க்கு போட்டோம். இப்போ அவுட்வர்ட் சப்ளைஸ்க்கு சொல்லுங்க சொல்லலாம். சரி, ஓகே. குட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, இதில் ரெண்டு விதமானது இருக்குது. இன்வெர்ட் சப்ளைஸ் ஒன்று, இன்னொன்று வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ் ஒன்று. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இப்போது அவுட்வர்ட் சப்ளைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர் ஸ்டேட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் வந்து 2 lakhs டாக்ஸபிள் வேல்யூ. இதில் வந்து ஐஜிஎஸ்டி இன்ட்ரஸ்டேட்னா ஐஜிஎஸ்டி வரும். ஐஜிஎஸ்டியோடது எவ்வளோன்னா 18%. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐஜிஎஸ்டி 18%. ஸோ 2 lakhஸில் வந்து 18% போட்டோம்னா 2 lakhs into 18%, 36,000. இங்கே 36,000 வரணும் கண்ணா, நோட் பண்ணிக்கோங்க. மிஸ் ஆகுறது புக்கில் 36,000 நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது இன்டர்ஸ்டேட் மிக்ஸ்டு சப்ளை. இன்டர்ஸ்டேட் மிக்ஸ் சப்ளைனா என்ன? ஒரு பாக்கெட் டிட்டர்ஜென்ட் 400 ரூபாய். அப்போ 1000 பாக்கெட் எவ்வளோ? 400 இன்ட்டு 1000. ஸோ 400 இன்ட்டு 1000னா 4 லட்சம் ரூபாய். ஸோ இதில் வந்து பிளாஸ்டிக் பக்கெட் கொடுத்துருக்காங்க, பீயிங் எ மிக்சட் சப்ளை அண்ட் டிட்டர்ஜென்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, மிக்சட் சப்ளைன்றாங்க. அப்போ ஹையஸ்ட் ரேட் என்ன அதுக்கு? 28%. அப்போது 4 lakhs into 28%. So which is ஒரு நிமிஷம்.
So intrastate mixed supply. Item or data in respect of this one except the item above is 18%. CGST is GST. Mitra, இது 56,000 எப்படிடா நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்? ஹஷிதா ஏதோ கால்குலேஷன் போட்டோம்ல? 400. அப்போ ஒரு டிட்டர்ஜென்ட்டோட விலை வந்து 400. அப்போ 1000னா 400 into 1000 இது. இதில் ஹையஸ்ட் ரேட் வந்து 28%. This into 28%. 1,12,000. அதில் 50%. This into 50%. 56,000. சாரி, நான் என்ன தப்பு பண்ண எனக்கு தெரியல. புரியுதா கண்ணா இந்த மிக்சட் சப்ளை கால்குலேஷன்? முன்னாடி இப்போ என்ன பண்ண ஞாபகம். ஸோ 56,000 பாதி பாதியாக இவங்க பிரித்து இது பண்ணியிருக்காங்க. இன்ட்ராஸ்டேட் சப்ளை ஆஃப் சர்வீசஸில் வந்து அதாவது இந்த 1 lakh rupees இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 9% 9,000 போட்டால் இதெல்லாம் அவுட்வர்ட் சப்ளைஸ் ஓடுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 வந்து இன்வெர்ட் சப்ளைஸ் ஓடுது. 80,000 10,000 இதுன்றது இன்வெர்ட் சப்ளைஸ். இன்வெர்ட் சப்ளைஸ்க்கு வந்து மிஸ்ஸிங் இன்வாய்ஸ், எப்பவுமே மிஸ்ஸிங் இன்வாய்ஸ் ஓடுது இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணிடணும், விச் இஸ் 1 lakh. ஸோ 1 lakhல வந்து ஐஜிஎஸ்டி இன்டர் ஸ்டேட்டுன்றதுனால ஐஜிஎஸ்டி மட்டும் அப்ளிகபிள், அதனால அது மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ரிப்பேரிங் ஆஃப் பஸ்ஸஸில் வந்து அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க, சீட்டிங் பஸ் 20 buses on transporting employees 1 lakh. So 1 lakh into அதே மாதிரி 9%, 9,000. So 98,000. இதை ஆட் பண்ணிட்டீங்களா? புக்கில் தப்பு. 2 lakhs into 18% போட்டுக்கணும். இங்கே தப்பா, இங்கே நம்பர் இல்லை, இதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜிஎஸ்டி வந்து எப்படி பேமெண்ட் பண்ண போறோம்னு பார்க்குறோம். இப்போ ஐடிசி எனக்கு எவ்வளோ இருக்கு? 98,000, 19,000, 19,000. இதான் என்னோட ஐடிசி. கரெக்டா? நான் வந்து சிஜிஎஸ்டி டாக்ஸ் எவ்வளோ நான் பே பண்ணணும்? 65,000, 65,000, 36,000. கரெக்டா? 65,000, 65,000, 36,000. மித்ரா இப்போ வாங்க மித்ரா, சொல்லுங்க எப்படி ஃபர்ஸ்ட் சார்ட் அவுட் பண்ணோம், ரூல் என்ன? ஐஜிஎஸ்டியோட கிரெடிட் எவ்வளோ இருக்கு? 98,000 இருக்கா? கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஜிஎஸ்டியில் கிரெடிட் 98,000. ஐஜிஎஸ்டி பேமெண்ட் இது டேக்ஸ் பேமெண்ட் கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது டேக்ஸ் பேமெண்ட்டு. இது ஐஜிஎஸ்டி இருக்குது, அதாவது பேமெண்ட் இருக்கு, கிரெடிட்ஸ் இருக்கு. இந்த பேமெண்ட்டை இந்த கிரெடிட்ஸை வச்சு எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டிக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ? 36,000 இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஐஜிஎஸ்டி கிரெடிட் எவ்வளோ இருக்கு? 98,000. ஸோ 90,000 கிரெடிட் வச்சு 36,000 பே பண்ணிடலாமா? அப்போ 36,000 ஜீரோ ஆகிடும். இப்போ கிரெடிட் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 62,000 இருக்கும். இந்த 62,000ல ஓகே 62,000 இருக்கட்டும். அடுத்தது வந்து சிஜிஎஸ்டி எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்? 65,000. 65,000ல சிஜிஎஸ்டி கிரெடிட் எவ்வளோ இருக்கு எனக்கு? வெறும்னா 19,000 தான் இருக்கு, சரியா? அப்போ 19,000 போச்சுன்னா ரிமைனிங் 46,000 பே பண்ணோம், ஆனால் பைசா இல்லை. அந்த 46,000 நம்ம ஐஜிஎஸ்டிலேருந்து எடுத்துக்கலாமா? அப்போ டேக்கன் ஃப்ரம் ஐஜிஎஸ்டி கிரெடிட். ஸோ 46,000 ஜீரோ. இப்போ மூணாவது வந்து எஸ்ஜிஎஸ்டியோட ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் இட் ஷுட் பி டேக்கன் ஃப்ரம் எஸ்ஜிஎஸ்டி, தென் இட் கேன் பி டேக்கன் ஃப்ரம் ஐஜிஎஸ்டி. ஸோ எஸ்ஜிஎஸ்டியோட ஆக்சுவல் கிரெடிட் எவ்வளோ? 19,000 எடுத்துட்டாலும் 46,000. 46,000ல இங்கே ரிமைனிங் கிரெடிட் வந்து ஐஜிஎஸ்டியில் 16,000 தான் இருக்குது. அப்போ 16,000 எடுத்துட்டேன்னா
30,000 நான் கை விட்டு போட்டாகணும், எனக்கு கிரெடிட் எதுவுமே கிடையாது. ஐஜிஎஸ்டி கிரெடிட் மிச்சம் எவ்வளோ இருக்கு? 16,000 இருக்கு. இது யாருக்கு புரியல? இதுவாடா? ஓகேடா. இப்போ இது உங்களுக்கு ஒரு ஈஸியா ஒரு மெத்தட்ல சொல்றேன்டா. ஆர்எம்கேவி குமரன்னா போத்தீஸ். ஆர்எம்கேவில இவ்வளவு கிரெடிட் வச்சிருக்கோம், குமரன்ல இவ்வளவு கிரெடிட் வச்சிருக்கோம், போத்தீஸ்ல இவ்வளவு கிரெடிட் வச்சிருக்கோம். ஆர்எம்கேவி பர்ச்சேஸ் பண்றீங்கடா, 36,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்றீங்க. ஆர்எம்கேவில கிரெடிட்ல ஆல்ரெடி எவ்வளோடா இருக்கு ஸ்ரேயா? ஆ இல்ல இல்ல இல்ல, நல்லா பாத்துக்கோங்க. இது ஆர்எம்கேவி கிரெடிட், இது குமரன் கிரெடிட். குமரன், இது போத்தீஸ். ஓகேவா? நீங்க பில்லு பே பண்ண வேண்டியது எவ்வளோ? இது ஆர்எம்கேவி பில்லு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க, இது குமரனோட பில்லு, இது போத்தீஸோட பில்லு. பில் பேமெண்ட் பண்ணும், இது எல்லாமே கிரெடிட். ஓகேவா? ஆர்எம்கேவில நீங்க எவ்வளவு பே பண்ணணும்டா ஸ்ரேயா? $98,000. ஆர்எம்கேவில பில்லு பேமெண்ட் பண்ண வேண்டியது செல்லம். இது கிரெடிட்ரா உன்னோட. அதாவது அந்த ஆர்எம்கேவி அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, ஆர்எம்கேவி பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அது இது. போயிருக்கீங்களா? பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க தெரியுமா? நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிட்டே இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்ரேயா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாயிண்ட்ஸ் அது உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ். இது நீங்க ஏதாவது பேமெண்ட் பண்ணீங்கன்னா இது கம்மி பண்ணிக்கலாம்ன்றதுக்காக பாயிண்ட்ஸ், அது கிரெடிட் பாயிண்ட்ஸ். சிவானி, சிவானி இதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க, இது கண்டிப்பா புரியும் சிவானி. இதுக்கு புக் இருக்கணும்ன்றதுலாம் நீடு கிடையாது. ஓகே, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஆர்எம்கேவில கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கு, குமரன் கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கு, போத்தீஸ் கிரெடிட் பாயிண்ட்ஸ் இவ்வளோ இருக்கு. 98,000 ரூபாய்க்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, 19,000க்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, 19,000 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, வேற வேற இல்லை. ஆர்எம்கேவில உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளில வரும்போது பில்லு 36,000 ஸ்ரேயா. ஓகே, இந்த ஆர்எம்கேவி பேமெண்ட் நீங்க பண்ணணும். ஆனா உங்ககிட்ட கிரெடிட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு ஸ்ரேயா? நீங்க சொல்லுங்க. அப்போ அதிகமா இருக்குல்ல, நீங்க கையில கேஷ் விட்டு பே பண்ணமா, இந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்போ கிரெடிட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 36,000 ரூபாய் கிரெடிட் வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கையிலேருந்து கேஷ் போட வேண்டாம். அப்போ ஜீரோ. அப்போ உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 62,000 ரூபாய் இருக்குமா? அப்படியே வச்சுக்கோங்க. குமரனுக்கு போறீங்க, குமரன்ல 65,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க. குமரனோட கிரெடிட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு? சஃபிஷியண்டா இருக்கா கம்மியா இருக்கா குமரன் கிரெடிட் பாயிண்ட்ஸ்? ஆனா 19,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஆஃப்செட் பண்ணிட்டா 46,000 ரூபாய் இன்னும் நீங்க கைவிட்டு பே பண்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு இந்த மாதிரி ஷாப்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஷாப்ஸ்லயுமே ஆர்எம்கேவி கிரெடிட்டை வந்து கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போத்தீஸா இருக்கலாம், சரவணா இருக்கலாம், லைக் குமரனா இருக்கலாம், நல்லியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போடுறாங்க. சரியா? ஆர்எம்கேவியோட கிரெடிட் பாயிண்ட் எவ்வளவு இருக்கு இன்னும் ரிமைனிங்? 46,000 ரூபாய். குமரன் சஃபிஷியண்டா இருக்குமா இதுக்கு? சஃபிஷியண்டா இருக்குமா இருக்காதா? புரியல ஷேக், புரியல ஷேக். புரியுதாடா ஸ்ரேயா? ஹலோ, வாய்ஸ் பிரேக் ஆகுதா?
யாருக்கு என் வாய்ஸ் பிரேக் ஆகுது சொல்லுங்க? யாருக்கா வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ம். ஸ்ரேயாக்கு கேக்குதா? அதனால கொஞ்சம் இதுவா இருக்கு. சரி சொல்லுங்க. அதாக்கா நான் இப்ப எப்படின்னா, ரூல் என்ன தெரியுமா? ஐஜிஎஸ்டியோட கிரெடிட்டை எந்த கிரெடிட் ஆஃப்செட் பண்றதுக்கும் எடுத்துக்கலாம். சிஜிஎஸ்டி கிரெடிட்டை எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட்டுக்கு ஆஃபர்ஸ் பண்ண எடுத்துக்கலாம். சிஜிஎஸ்டி கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் சிஜிஎஸ்டி பேமெண்ட்டு அடுத்தது ஐஜிஎஸ்டி பேமெண்ட்டுக்கு மட்டும் தான் எடுத்துக்க முடியும். எஸ்ஜிஎஸ்டி பேமெண்ட்டை வந்து எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட்டை மட்டும்தான் எடுத்துக்கலாம். அது நெக்ஸ்ட் ஐஜிஎஸ்டியோட கிரெடிட்டை இவங்க அவைல் பண்ணிக்கலாம். அதுதான் rule. இது கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும்டா. இது ஷார்ட்டா போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்படியும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சரியா? இப்போ இந்த இந்த கொஸ்டின் பாருங்க. From the following details above show the utilization of ITC in an optimum way. IGST tax கொடுத்துருக்காங்க, ITC கொடுத்துருக்காங்க, CGST கொடுத்துருக்காங்க, ITC கொடுத்துருக்காங்க, SGST கொடுத்துருக்காங்க, ITC கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டிக்கு வந்து 150 கிரெடிட் இருக்கு, ஆனா 100 ரூபாய் தான் டாக்ஸ் பே பண்ணும். அப்போ 50 ரூபா கிரெடிட் இன்னும் மிச்சம் இருக்கு. ரெண்டு ரெண்டு விதமா போட்டுக்கோங்க. ஒன்று டாக்ஸ் பர்வியூ, ஒன்று இன்னொன்று வந்து லயபிலிட்டி. இந்த மாதிரி ரெண்டு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எவ்வளோ வந்து ஐஜிசி கிரெடிட் எவ்வளோ இருக்கு அந்த மாதிரி ரெண்டு பர்வியூல போட்டிங்கன்னா. ஸோ ஐஜிஎஸ்டி இப்போ இங்க சஃபிஷியண்டா 50 இருக்கு. சிஜிஎஸ்டி 100 ரூபாய் பண்ணணும். நான் சிஜிஎஸ்டியோட ஐடிசி எவ்வளோ 175 இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 எப்படி சொல்றாங்கன்னா, லெட்ஸ் டேக் ஆப்ஷன் 2 எடுத்துக்கலாம். ஓகே, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 3 இருக்கு. ஆப்ஷன் 1ல என்ன சொல்றாங்கன்னா, இது ஐஜிஎஸ்டி கிரெடிட் இதுவாயிடுது. இப்போ ரிமைனிங் இந்த 50 இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து சிஜிஎஸ்டிக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், யூட்டிலைசேஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி கிரெடிட்டை. அப்போ நான் 50 யூஸ் பண்ணேன்னா ஆல்ரெடி இந்த கிரெடிட்டை 175 கிரெடிட் இருக்கு, 100 ரூபாய் தான் பே பண்ணோம். இப்போ சிஜிஎஸ்டியோட டோட்டல் கிரெடிட் எவ்வளோ வருது, இங்கே பேமெண்ட் எவ்வளோ வருது டோட்டலா 175. 175ல சிஜிஎஸ்டிலேருந்து நான் 100 எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 75. கரெக்டா? அப்போ பேலன்ஸ் 225 வந்து சிஜிஎஸ்டியோட ரிமைனிங்கா இருக்கும் நெகட்டிவ்ல. இது பாருங்க, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றான்னா, எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ் லைபிலிட்டி 100, ஆனா அவனுக்கு ஐஜிஎஸ்டி கிரெடிட் எவ்வளோ 150. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வந்து அவனுக்கு கிரெடிட் இன்னும் பாக்கி எவ்வளோ இருக்கு 50. ஸோ எஸ்ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 50 பாக்கி இருக்கு. இது ஒன் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஐஜிஎஸ்டியில் 100 போக 50 கிரெடிட் இருக்கு. எஸ்ஜிஎஸ்டி வந்து 100 அவன் டாக்ஸ் லைபிலிட்டி, அதில்
50 வந்து நான் வந்து இதுலேருந்து ஐஜிஎஸ்டிலேருந்து செட் ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ 50 இருக்கும். ரிமைனிங் ஆமாம் 100 ஆமாம் 100 150 வந்து எஸ்ஜிஎஸ்டியில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அவனுக்கு கிரெடிட் ஆல்ரெடி எவ்வளோ சாரி சார் சாரி 100 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 150 ஆல்ரெடி அவங்களோட ஐடிசி அவைலபிள். அப்போ ரிமைனிங் வந்து ஒரே நிமிஷம். IGST credit is utilized for IGST, first option. IGST balance is utilized for SGST credit. அப்போ ரிமைனிங் வந்து 100ல 100ல நான் இந்த 50 எடுத்துட்டேன் அப்படின்னா இன்னும் நான் 50 தான் பே பண்ணோம். ஆல்ரெடி ஐடிசி கிரெடிட் 150 இருக்கு. ஸோ இதுலேருந்து நெட் ஆஃப் பண்ணும்போது 100 வந்து எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் இருக்கும். மூணாவது டாக்ஸ் லயபிலிட்டி 100. சிஜிஎஸ்டி கிரெடிட் இஸ் யூட்டிலைஸ் ஃபார் சிஜிஎஸ்டி பேமெண்ட் 175. அப்போ 175 கிரெடிட் இருக்கு. ஐஜிஎஸ்டி பேமெண்ட் 100 தான் பண்ணோம். அப்போ ரிமைனிங் கிரெடிட் வந்து சிஜிஎஸ்டியில் 75. இது வந்து ஆப்ஷன் 2 சொல்றாங்க. ஆப்ஷன் 3 என்ன சொல்றாங்கன்னா 100 100 100 மூணுத்துலயுமே 100 100 150 175 150 இதுலயும் சஃபிஷியண்டா இருக்கு, இதுலயும் சஃபிஷியண்டா இருக்கு, இதுலயும் சஃபிஷியண்டா இருக்கு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது ஐஜிஎஸ்டியில் இருக்கிற சிஜிஎஸ்டி ரிமைனிங் பேலன்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி வி ஷுட் நாட் டூ இட். ஸோ அப்போ வாட் வி ஷுட் டூ இட்? ஆப்ஷன் 3 இஸ் அ ராங் வே டு யூட்டிலைஸ் ஐடிசி. ஐடிசி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி இஸ் நாட் ஃபுல்லி எக்ஸாஸ்டட் பிஃபோர் யூட்டிலைசிங் எனி அதர். அப்போனா எய்தர் வி ஹாவ் டு கன்சிடர் ஆப்ஷன் 1 ஆர் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 3 நம்ம கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அந்தந்த டாக்ஸ் லயபிலிட்டியில் இருக்கிற ஐடிசியோட நெட் ஆஃப் பண்ணி பண்ணக்கூடாது. ஐடிசி இஸ் நாட் ஃபுல்லி எக்ஸாஸ்டடு பிஃபோர். அப்போனா என்ன அர்த்தம்? ஐஜிஎஸ்டியோட இன்புட் டாக்ஸ் ரேட்டை தான் ஃபுல்லி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். அது யூட்டிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த சிஜிஎஸ்டியோட இன்புட் கிரெடிட்டோ இல்லை எஸ்ஜிஎஸ்டியோட இன்புட் கிரெடிட்டோ யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கனமா இங்கே கிளியராக போட்டிருக்கேன், படிச்சு பாருங்க, டவுட்னா கேளுங்க. மூணாவது மட்டும் பண்ணக்கூடாது. ஆனால் போடுங்க, போட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ பார்க்கும்போது குழம்புற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ணி பாருங்க. ஸ்டில் இஃப் யூ ஃபேஸ் சேலஞ்சஸ் நான் திருப்பி இன்னொரு வாட்டி எடுக்கிறேன். ஓகே, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 34 சிஜிஎஸ்டி 2000 ஓப்பனிங் ஐடிசி எதுவுமே கிடையாது. எஸ்ஜிஎஸ்டி 15,000, ஐடிசி 1000 ரூபாய், ஐஜிஎஸ்டி 24,000 37,000. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஐஜிஎஸ்டி தான் எடுத்துக்கணும். ஓகே, 24,000 எவ்வளோ இருக்கு ஐடிசி? 37,000. அப்போ எவ்வளோ கிரெடிட் இருக்கு? 13,000 ரூபாய் கிரெடிட் ஐஜிஎஸ்டியில் உட்காந்துட்டு இருக்கு. 2,000 இவங்களுக்கு வந்து ஐடிசி எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இந்த 13,000 ரூபாயிலேருந்து இந்த 2,000 ரூபாய் எடுத்துக்கலாமா? கரெக்டா? அப்போ 13,000 ரூபாய் 2,000 ரூபாய் எடுத்துட்டோம்னாக்கா ஐஜிஎஸ்டியோட ரிமைனிங் பேலன்ஸ் வந்து என்ன வரும்? 11,000 ரூபான்னு வரும், 11,000 வரும். கரெக்டா? அது பெண்டிங். எஸ்ஜிஎஸ்டியில் வந்து ஆல்ரெடி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 15,000. ஐடிசி வந்து 11,000 தான் வச்சுருக்காங்க. சரி, இங்கே ஆல்ரெடி 11,000 ரிமைனிங்கா, ஐஜிஎஸ்டியில் இருக்கிற ரிமைனிங்கா 11,000 ஆஃப்செட் பண்ணிடலாமா? அப்போ 4,000 வரும். இவங்களதுல ஏற்கனவே எவ்வளோ ஐடிசி இருக்கு? 1,000. ஸோ அப்போ 4,000ல 1,000 போச்சுன்னா 3,000 எஸ்ஜிஎஸ்டி வி ஹாவ் டு மேக் பேமெண்ட் இன் ஹேண்ட். இது புரியுறதா? திருப்பி சொல்லட்டுமா ஸ்ரேயா? இது திருப்பி சொல்லட்டுமா? ஓகே, சிவானிக்கு சொல்கிறேன். சிவானி நல்லா கவனிங்க. இந்த டாபிக் வந்து இந்த போர்ஷன் இப்போ நான் உங்களுக்கு எப்படி எடுக்கிறேன்னா புக்லேருந்து தான் எடுக்கிறேன், சம்ஸ் தான். ஆனால் 4 டேபோட கொஷின் இங்கே இருக்கு, ஆன்சர் இங்கே இருக்கு. ஸோ புக்கு உங்களுக்கு கான என்ன சொல்றது, புக் இருந்தால் நல்லது தான். பட் அதோட ஆப்ஷன் வந்து செகண்டாக நீங்கள் வச்சுக்கலாம் as far as இந்த டாபிக் 4 sums are concerned.
ஓகேவா? இது வரைக்கும் யாருக்கு புரிஞ்சுது இந்த ஆஃப்செட் பண்றது? நீங்க யாருமே ரிப்ளையே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. ரிப்ளை நான் சொல்லிட்டேன் திருப்பி எல்லார்கிட்டயும். ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம். போத் வேஸ் வி ஹேவ் டு டாக். புரிஞ்சுதா புரியலையான்றதான் கேட்குறேன். புரியலன்னா திருப்பி எடுப்பேன். புரிஞ்சுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுவேன். நீங்க எல்லாரும் சைலண்டா இருந்தீங்கன்னா நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? அது ஏன் அந்த சைலன்ஸ் மட்டும் பிரேக் ஆகவே மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலையே. ஒன்றும் இல்லடா, ரெண்டு கேள்வி தான்டா கேட்குறேன். ஒன்று புரியுதா புரியலையா? எப்படியாவது நான் திருப்பி எடுக்க போறேன். பட் எனக்கு புரிஞ்சுதுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களை கேள்வி கேட்டு ஃபைன் டியூன் பண்ணி உங்களை பண்ணுவேன் டாபிக்ல. ஆனா ஏன் எல்லாருமே சைலண்டா இருக்கீங்க? எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. ரொம்பவே கஷ்டமா இருக்குடா அது. வெரி டிசப்பாயிண்டிங்கா இருக்கு எனக்கு. ஆக்சுவலா அப்படி தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க ஆன்லைன் கிளாஸஸ்ல. இல்லைன்னா கனெக்டிவிட்டியே இருக்காது. இல்ல அட்லீஸ்ட் இந்த இதுலயாவது நீங்க பிங்க் பண்ணணும், உங்களுக்கு வந்து இன்டர்நெட் இஷ்யூ இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ஒண்ணுமே சொல்லாம அப்படியே புரிஞ்சுதா புரிஞ்சுதா நான் கேட்டுட்டே இருந்தேன்னா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாருமே சைலண்டா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்ப நான் மாட்டு கட கட கடன்னு எடுத்துட்டு போயிட்டா ஓகேவா உங்களுக்கு? ஒண்ணுமே கேட்காம அதுமா சொல்லுங்க. அப்படின்னா அப்படி நான் எடுத்துடுறேன். ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு சம்டைம்ஸ், எனக்கு ரிப்ளையே வராது போது. இப்போவும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்டா ரிப்ளை பண்ண மாட்டேங்க? எனக்கு புரியவே இல்லடா. எனக்கு நிஜமாலே புரியல. என்ன ரீசனால ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? அட்லீஸ்ட் யூ கேன் பிங்ல இந்த மாதிரி இல்ல மேம் வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏதாவது இதுலயாவது போடலாம்ல, சாட்லயாவது போடலாம்ல. சைலண்டா இருக்காதீங்க. நிஜமாலே டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அண்ட் கிளாஸ்ல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. கிளாஸ் இருக்கிற ரூம் சைலண்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பேசிக் ரெக்குவயர்மெண்ட். எனக்கு நீங்க பேசும்போதெல்லாம் நிறைய பேர்கிட்ட பேசும்போது பேக் அண்ட் வாய்ஸஸ் பயங்கரமா கேக்குது. அந்த மாதிரி தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க கிளாஸஸ்ல. அது எனக்கும் கஷ்டம், எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தட் ரூம் ஷுட் பி பின் ட்ராப் சைலன்ஸா இருக்கணும். நானே எப்பாவது தான் கேள்வி கேட்கிறேன். அந்த எப்பாவது கேள்வி கேட்கும் போதும் நீங்க எதுவுமே ஆமா இல்லன்னு கூட சொல்லனா எப்படி இருக்கும்? சிஜிஎஸ்டியோட பே பண்ண வேண்டிய லயபிலிட்டி வந்து 2000, ஐஜிஎஸ்டி 24,000, எஸ்ஜிஎஸ்டி 15,000. இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கிரெடிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டிக்கு 37,000, 2,000, 15,000. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஐஜிஎஸ்டி தான் டார்கெட் பண்ணும். எவ்வளோ? 24,000, 37,000. இப்போ 24,000 பே பண்ண வேண்டியது, 37,000ன்றது கிரெடிட். அப்போ கிரெடிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? ஸோ கையில வந்து எனக்கு வந்து சலுகை வந்து ஜாஸ்தியா இருக்கு, பே பண்ண வேண்டிய அமௌண்ட் கம்மி. அப்ப நான் அந்த சலுகையில பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இது பண்ணனா மிச்சம் எவ்வளோ? 13,000 ரூபாய் ஐஜிஎஸ்டி கிரெடிட் தங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது சிஜிஎஸ்டிக்கு வந்து ஒண்ணுமே பேலன்ஸே இல்ல. ஓப்பனிங் ஐடிசி பேலன்ஸ் சிஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது, ஜீரோ. ஓகேவா? இப்போ ஆஹ், ஆமா, இப்போ என்ன பண்ணலாம்? கிரெடிட் இவங்க கிட்டே இல்ல, அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் எங்கேருந்து எடுத்துட்டு போறது? ஐஜிஎஸ்டி கிட்ட இருந்தா எடுத்துட்டு போகணும். இப்போ ஐஜிஎஸ்டி கிட்ட சிஜிஎஸ்டி டாக்ஸ் எவ்வளவு எடுக்கலாம்? 2,000 ரூபாய் எடுக்கலாம். அப்ப சிஜிஎஸ்டி பேமெண்ட்டும் நடந்துட்டு நம்ம கையில இருந்து கேஷ் போடலாம். அடுத்தது என்னது? எஸ்ஜிஎஸ்டி. அவங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? எஸ்ஜிஎஸ்டியோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தோம்னா 1,000 ரூபாய் சொல்றாங்க. 1,000 rupees they are saying. ஓகே, 1,000 rupees they are saying. இப்போ இந்த 1,000 rupeesல எவ்வளவு பேமெண்ட் இவங்க பண்ண? எஸ்ஜிஎஸ்டி 15,000 ரூபாய். இது பத்துமா? பத்தாது.
அப்ப எஸ்ஜிஎஸ்டியோட ரிமைனிங் கிரெடிட் ஐஜிஎஸ்டியோட 11,000 எடுத்துக்கலாமா? அப்ப 4,000 வரும். ஆல்ரெடி எஸ்ஜிஎஸ்டியோட கிரெடிட் எவ்வளோ? 1,000 இருக்கு. அப்ப அந்த 1,000 யூட்டிலைஸ் பண்ணிடலாமா? ஸோ 3,000 நான் கைவிட்டு போட போறேன். இப்ப யாருக்கு புரியல? ஓகே, தேங்க்ஸ் ஷிவானி. எனக்கு ஐ வாண்ட் அ ரிப்ளை ஃப்ரம் எவ்ரிபடி. இப்போ இருக்கிறவங்களோட வாய்ஸ் எல்லாமே எனக்கு கேட்கணும் கண்ணா. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அக்ஷயா புரிஞ்சுதா அக்ஷயா? யா எல்லாரும் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஐ வாண்ட் அ ரிப்ளை ஃப்ரம் எவ்ரி ஒன். விஜயலட்சுமி வஷிதா, எனக்கு ரிப்ளை, எனக்கு இன்னைக்கு கோயிங் ஃபார்வர்ட் கிளாஸஸ் எனக்கு ரிப்ளை வரணும் கண்ணா. இல்லைன்னா எனக்கு நிஜமாலே இட்ஸ் டிசப்பாயிண்டிங். இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஓகே, இது வந்து 7 மார்க்கில் வரும் இந்த சம். இந்த 4 பேட்டர்ன் சம்மு 7 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக கிராக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ப்ரையாரிட்டி எப்படின்னா, ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணோம், பேலன்ஸ் சிஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணலாம், பேலன்ஸை வந்து எஸ்ஜிஎஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாம். சிஜிஎஸ்டி கிரெடிட்டை ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணோம், அப்புறம் ஐஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட்டை வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணோம், அப்புறம் ஐஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் ரூலு. சம் போட்டுட்டு எனக்கு சொல்லுங்க, நாளைக்கு இந்த சம் போடுறேன். ஓகேவா? சரி. ஸோ இந்த ஸ்டெச்சு ஃபுல்லாக இந்த கலரிங் இருக்கு இல்லையா, வயலட்டு அந்த கலரிங் ப்ரௌன்லாம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோட தான். ஒருவேளை நீங்கள் அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஹோம்ஒர்க் போடலன்னா இன்னைக்கு போட்டு முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே கண்ணா.